Dear students, good morning. இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் சாப்டர் 3 ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் உற்பத்தி பகுப்பாய்வு அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், செகண்ட் சாப்டர் அதாவது கன்சம்ஷன் அனாலிசிஸ் அதாவது நுகர்வு பகுப்பாய்வு பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் சாப்டர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் அதாவது உற்பத்தி பகுப்பாய்வு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த உற்பத்தி பகுப்பாய்வுக்கு ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொடக்ஷன் இஸ் எனி ஆக்டிவிட்டி டைவர்ட்டட் டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் வாண்ட்ஸ் த்ரூ எக்ஸ்சேஞ்ச். அதாவது எக்ஸ்சேஞ்சின் மூலம் பரிமாற்றத்தின் மூலம் உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. உற்பத்தி அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் இஸ் எனி ஆக்டிவிட்டி டைவர்ட்டட் டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் வாண்ட்ஸ் த்ரூ எக்ஸ்சேஞ்ச். பரிமாற்றத்தின் மூலம் மற்ற மனிதர்களின் விருப்பத்தை நிறைவு செய்யும் செயல்பாடுங்கிறாரு. அதாவது உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு பரிமாற்றம் பண்ணுறது அப்படின்னா சேல் பண்ணுறது. சேல்ஸின் மூலம் மக்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்யும் ஒரு செயல்பாட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜேஆர் ஹிக்ஸ். இதுக்கும் முன்னாடி லெசனில் ஜேஆர் ஹிக்ஸை ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்த்துருப்போம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹிக்ஸ் அப்ரோச் அதாவது இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ். அதில் நம்ம ஜேஆர் ஹிக்ஸ் ஆர் ஜேடி ஆலன் பற்றி பார்த்துருப்போம். இப்போ ஜேஆர் ஹிக்ஸு ப்ரொடக்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பரிமாற்றத்தோட மூலம் அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை பரிமாற்றம் செய்வதன் மூலம் மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் ஒரு அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன்? உற்பத்தி அப்படிங்கிறது என்னது? ப்ரொடக்ஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் வேரியஸ் மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட் இன் ஆர்டர் டு மேக் அவுட்புட் ஃபார் கன்சம்ஷன். அதாவது உற்பத்தி என்பது பல்வேறு வகையான இடுபொருள்களை பயன்படுத்தி அதாவது மெட்டீரியல் ஆர் இம்மெட்டீரியல் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இறுதி பொருளாக மாற்றி நமக்கு வழங்குதல், நுகர்வுக்காக வழங்குதல். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா கவனிக்கணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா நீங்கள் இதை தான் எழுதணும். ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் வேரியஸ் மெட்டீரியல் ஆர் இம்மெட்டீரியல் இன்புட் இன் ஆர்டர் டு மேக் அவுட்புட் ஃபார் கன்சம்ஷன். அதாவது நுகர்வுக்கு தேவையான அவுட்புட்டை பல இடுபொருள்களை பயன்படுத்தி ரா மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு செயல்பாட்டுக்கு பேர் தான் உற்பத்தி இல்லையா? நெக்ஸ்ட்டு கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கிரியேட்ஸ் எக்கனாமிக் வெல்பீயிங். த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நீட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த அவுட்புட். ப்ரொடக்ஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கோஆப்ரேஷன் ஆஃப் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது உற்பத்தி என்பது பொருளாதார நலத்தை உருவாக்குவது. தேவைகள் உற்பத்தியின் மூலம் நிறைவேற்றப்படுகிறதுங்கிறாங்க. ஆமாம், உற்பத்தி அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து நமக்கு தேவையான பொருட்களை என்ன பண்ண முடியுது அப்படின்னா வாங்க முடியுது. ஸோ இந்த உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் காரணிகள் தட் இஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதாவது வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இல்லாமல் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னா வேறு என்னென்ன லெவல் இருக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேபி அட் அதாவது ப்ரொடக்ஷன் மேபி அட் வேரியிங் லெவல்ஸ். நிறைய மெத்தட்ஸ் பல்வேறு வகையான நிலைகளை கொண்டது. த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்ஃப்ளூயன்சிங் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது உற்பத்தியோட அளவை எப்படி நம்ம தீர்மானிக்கலாம் அப்படின்னா நம்ம உற்பத்திக்கு எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு தீர்மானிக்கலாம். நீங்கள் உற்பத்திக்கு 1 lakh செலவு பண்ணீங்க அப்படின்னா அதோடைய ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு 1 lakhல இருக்கும். நீங்கள் உற்பத்திக்கு 100 rupees செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு த அவுட்புட்டோட லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees இருக்கும். அப்போ நீங்கள் உற்பத்தியினுடைய அளவு எதை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதோடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செலவினை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லார்ஜ் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனை
ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, அதாவது பேரளவு உற்பத்தியை கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அதிக அளவு உற்பத்தியை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆவரேஜ் காஸ்ட் என்னாகும் அப்படின்னா குறையும், செலவு குறைந்து அதிக அளவு உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடை ஒரு ப்ரொடியூசர் கையில் எடுக்கும் பொழுது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு குறைந்து பொருட்கள் அதிக உற்பத்தியாகி நம்மளுடைய விலைகள் என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய தேவை அதிகமாகும், தேவை அதிகமாகும் போது விலை அதிகமாகும், விலை அதிகமாகும் பொழுது நமக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசரும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா the manufacturer are awareing that when production of the commodity takes place on the large scale, பேரளவு உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. the average cost of its production is low, அதோட ஆவரேஜ் காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது. அதாவது கொஞ்சமாக உற்பத்தி செய்கிறது, அதாவது ப்ரொடியூசர்ஸில் 2 மெத்தட் இருக்காங்க. அதாவது நிறைய செலவு பண்ணி நிறைய உற்பத்தி செய்கிறது ஒரு மெத்தட், செலவுகளை குறைத்து நிறைய உற்பத்தி செய்கிறது இன்னொரு மெத்தட். நீங்கள் லாபம் யார் அதிகமாக கிடைக்கும், ப்ராஃபிட் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட்டை குறைச்சி, அதாவது உற்பத்தி அளவை அதிகம் பண்ணுறது யார், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் உற்பத்தி யார் பண்ணுறாங்களோ அவங்க மட்டுமே அதிக ப்ராஃபிட் அடைய முடியும். ஸோ த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் லோ. thus the return why the entrepreneur are interested in enlarging the scale of production of their commodity. ஏன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, என்ன ரீசன் அப்படின்னா they stand to benefit for the result for economies of scale. எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா செலவுகளை குறைத்தல், அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் 2 இருக்கும், ஒன்று இன்டர்னல் எக்கானமி, நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ், அது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். there is also the possibility of making their products available in the market at lower price. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருளாதார நன்மைகள் நமக்கு கிடைக்கும், மேலும் அங்காடியில் பொருட்களுடைய அளிப்பு அதிகமாகி, அதாவது விலை குறைந்தாலும் நம்ம உற்பத்தி அதிகமாகி நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க, அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை லார்ஜ் பண்ணுவாங்க, அதாவது உற்பத்தி அளவை அதிகப்படுத்தி செலவை குறைக்கிறது. இந்த உற்பத்தி காரணிகள் என்னென்ன நான் சொல்லியிருப்பேன், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் சும்மா ஒரு ஜென்ரல் டாபிக் தான், நீங்கள் பார்த்தாலே போதும். வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி காரணிகளின் இயல்புகள் என்னென்ன. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், தீஸ் ஆர் ஆல் கால்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நோ. இதில் லேண்ட், லேபர் இதை மட்டும் ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். வை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் நிலம், உழைப்பு இது 2யுமே முதன்மை காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம்னா இது 2மே கிஃப்ட் ஆஃப் நேச்சர். லெசனை புரிஞ்சுக்கணும், இதை தொடர்ந்து வர்ற லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நெக்ஸ்ட்டு வர லெசன் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். லேண்ட், லேபர் இது 2மே, அதாவது நிலம், உழைப்பு. நிலம்ங்கிறது நம்ம லேண்ட் சர்ஃபேஸை சொல்லலாம், எர்த் இல்லையா, இது மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது, இயற்கையினுடைய படைப்பு, கிஃப்ட் ஆஃப் நேச்சர். லேபர் உழைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமை, இதுவும் இறைவனால் படைக்கப்பட்டது தான், கொடுக்கப்பட்டது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல ஹார்டு ஒர்க்கராக இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசி ஒர்க்கராக இருப்பாங்க. இது எல்லாமே மனிதனால் ஏற்படுத்திக்கிட்டது கிடையாது, இறைவனுடைய படைப்பு. சரியா? ஸோ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் எது அப்படின்னா லேண்ட் அண்ட் லேபர். ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ரைமரி ஃபேக்டர். நிலமும் உழைப்பும் இறைவனின் கொடை, இயற்கையின் கொடை. ஸோ இயற்கையின் கொடையாக இருக்கிறதுனால நம்ம அதை முதன்மை காரணிகள் அல்லது அடிப்படை காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். முதன்மை காரணிகள் அல்லது அடிப்படை காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்டு ப்ரைமரி ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். திஸ் இஸ் கால்டு செகண்டரி ஃபேக்டர். ஒய் திஸ் இஸ் கால்டு செகண்டரி ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அதாவது கேபிட்டலும் ஆர்கனைசேஷனும், கேபிட்டல் அப்படின்னா மூலதனம், ஆர்கனைசேஷன் அப்படின்னா தொழில் அமைப்பு, ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது 2மே செகண்டரி ஃபேக்டர். அப்படின்னா என்னென்னா 2ஆம் நிலை காரணிகள் அப்படின்னு அர்த்தம். ஏன் இது 2யும் செகண்டரி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம்னா திஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதனால் உருவாக்கப்பட்டது. இப்போ கேபிட்டல் அப்படிங்கிறத நீங்கள் என்னன்னு நினச்சிக்கலாம் அப்படின்னா
மணி அப்படின்னு நினச்சிக்கலாம், பணம் அப்படின்னு நினச்சிக்கலாம். பணம் மனிதன் உருவாக்குனதா அல்லது கிஃப்ட் ஆஃப் நேச்சரா, இயற்கை கொடுத்ததா? எஸ், மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது. திஸ் இஸ் இயற்கையால் உருவாக்கப்பட்டது கிடையாது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. எது? இந்த மணி, அதாவது கேபிட்டல் அப்படிங்கிறது முழுவதுமே பணத்தை மட்டுமே குறிக்கும். அது பணத்தையும் குறிக்கும். சில சமயம் கேபிட்டலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல்ஸ் இருக்குது, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, கேபிட்டல் அப்படிங்கிறது நாட் அ கிஃப்ட் ஆஃப் நேச்சர், திஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் மேன்கைண்ட், மனிதனால் உருவாக்கப்பட்டது. சரியா? நெக்ஸ்ட், ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு தொழில் அமைப்பு, ஒரு ஃபோம், ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அதுவும் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்படுது. ஸோ இது டிரைவ்டு ஃப்ரம் ஹியூமன் பீயிங், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டதுங்கிறதுனால நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வேறு ஒன்றும் இல்லை, மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன அப்படின்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, இந்த 4மே உற்பத்தி காரணிகள். இதில் லேண்ட் அண்ட் லேபர், நிலமும் உழைப்பும் பிரைமரி ஃபேக்டர்ஸ், அதாவது முதன்மை காரணி அல்லது அடிப்படை காரணி. லேபர் அண்டு கேபிட்டல் அண்டு ஆர்கனைசேஷன், அதாவது மூலதனம் மற்றும் தொழில் அமைப்பு, இது ரெண்டுமே என்ன காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபேக்டர், அதாவது 2ஆம் நிலை காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த முதன்மை காரணிகள் எது, செகண்டரி ஃபேக்டர், இது 2ஆம் நிலை உற்பத்தி காரணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய கேரக்டர் என்ன. லேண்ட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேண்ட் அப்படிங்கிறது நிலம், இதில் என்ன கேரக்டர் இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். பட் லேண்ட் ஹேஸ் சம் கேரக்டர்ஸ். இப்போ லேண்ட் அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லேண்ட்? கவனிங்க. இன் ஆர்டினரி சென்ஸ் லேண்ட் ரெஃபர்ஸ் டு சாயில். ஆமாம், நிலப்பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேண்ட்னு சொல்கிறோம். த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆர் கிரவுண்ட். பட் இன் எக்கனாமிக்ஸ் லேண்ட் மீன்ஸ் all gift of nature owned and controlled by human being which yield an income. அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தையோ வெகுமதியோ எதிர்பார்த்து செய்யும் அனைத்து வேலைகளையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அனைத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிலம் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது, இயற்கையின் கொடை. இதில் பார்த்தீங்கன்னா நிலத்தினுடைய உற்பத்தி காரணியை பயன்படுத்தி ஈல்ட் ஆஃப் இன்கம், அதாவது அதிலிருந்து நம்ம என்ன பெற முடியும் அப்படின்னா வருமானம் பெற முடியும். ஆமாம், நம்ம நிலத்தை என்ன பண்ணுறோம், பயிரிடுறோம், அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்குது. நிலம் என்பது அனைத்து பொருள் செல்வங்களையும் உள்ளடக்கியது. எஸ், லேண்ட் இஸ் அ ஒரிஜினல் சோர்சஸ் ஆஃப் ஆல் மெட்டீரியல் வெல்த். த எக்கனாமிக் prosperity of country depends on the richness of her natural resources. அதாவது பொருளாதார வளம், அந்நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது எங்கேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் சர்ஃபேஸ்லேருந்து தான் கிடைக்கிது, இயற்கை வளங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் அதிகமாக அதாவது த குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வெல்த் ஆர் டிட்டர்மின்டு பை த நேச்சர் ஆஃப் சாயில். அதாவது நம்ம நாட்டினுடைய மிக முக்கியமான தொழில் ஆக்குபேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர். இது ஃபுல்லாகவே இந்த அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாகவே எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் சர்ஃபேஸை பேஸ் பண்ணி மட்டுமே இருக்குது. ஸோ த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆர் based ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இது ரெண்டுமே நிலப்பகுதியை பேஸ் பண்ணி மட்டுமே இருக்குது. அதாவது ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்னால் இதனுடைய மூலப்பொருட்கள் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்னென்னா கனிம வளங்களை சார்ந்த தொழில் நிறுவனங்கள். கனிம வளங்கள் எங்கேருந்து கிடைக்கும், நிலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் தங்கம், வைரம், நிலக்கரி, மேங்கனீஸு, இது எல்லாமே கனிம வளங்கள் இல்லையா. இந்த கனிம வளங்களை கொண்டு இயங்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஸோ இது ரெண்டுக்குமே பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்டு தான். ஸோ லேண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனாக உற்பத்தி காரணியாக நம்ம நினச்சிட்ருக்குறோம். அதாவது எல்லா நிறுவனத்தினுடைய
ரா மெட்டீரியல்ஸும், அதாவது கச்சா பொருட்களும் மூலதன பொருட்களும் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் இருந்து தான் கிடைக்கிது. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸை அதை பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேண்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், நிலம் சார்ந்த ஒரு தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்க போகிறோம். இந்த நிலத்தினுடைய தன்மையை நாம் என்னென்னு பார்க்க போகிறோம். நிலம் அப்படின்னா அதுக்கு என்ன தன்மை இருக்க போகுது, வாட் ஆர் த கேரக்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எல்லா எக்ஸாம்லேயும் கேட்க போகிறாங்க. லிசன், லேண்ட் இஸ் அ ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது நமக்கு தெரியும். லேண்ட் இஸ் அ ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். 2 ப்ரைமரி ஃபேக்டர் இருக்குது, ஒன்று லேண்டு, இன்னொன்று லேபர். இப்போ நம்ம எதை பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா லேண்டை பற்றி பார்த்துட்ருக்குறோம். லேண்ட் இஸ் ஏ ப்ரைமரி ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு லேண்ட் இஸ் ஏ பேசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா செயலற்ற உற்பத்தி காரணி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? செயலற்ற உற்பத்தி காரணி. பேசிவ் அப்படின்னா என்னென்னா அதாவது அது அப்படியே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை இறங்கி, இப்போ வயல் வச்சுருக்குறோம் அப்படின்னா நிறைய நிலப்பகுதி, நம்ம நிலம் நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லா உழுது அதுக்கு நல்லா விதைகள் போட்டு நல்லா நீர் பாய்ச்சி நல்லா பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விளைச்சலை கொடுக்கும், நம்ம லாபம் அடையலாம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பேசிவ் ஃபேக்டர். நிலம் அப்படின்னு நீங்கள் 1 ஏக்கர் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே அதில் விளைச்சல் வந்துடாது. நம்ம என்ன செய்யணும், இறங்கி அதில் வேலை செய்யணும். ஸோ இந்த நிலம் அப்படிங்கிறது ஒரு செயலற்ற உற்பத்தி காரணி. நம்ம என்ன விளைவிக்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம இறங்கி வேலை செஞ்சால் மட்டுமே அது நமக்கு பலனை அளிக்கக்கூடியது. ஸோ திஸ் இஸ் கால்டு பேசிவ் ஃபேக்டர். லேண்ட் இஸ் ஏ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். லேண்ட் இஸ் ஏ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நிலம் என்பது இயற்கையின் கொடை. நெக்ஸ்ட்டு லேண்ட் இஸ் அ ஹேஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது நிலத்திற்கு உற்பத்தி செலவு கிடையாது. நிலம்னு ஒன்று நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டாம், சரியா? அது ஆல்ரெடி என்ன இருக்குது, கிஃப்ட் ஆஃப் நேச்சர். கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு, சரியா? இயற்கை நமக்கு கொடுத்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இருக்கிற நிலத்தில் நம்ம எப்படி வேலை பார்க்கலாம். ஸோ நிலம்னு ஒன்று உருவாக்க உனக்கு செலவு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை. அதாவது 1 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டோம்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு 10 மூட்டை நெல் கொடுக்குமா? கொடுக்காது, சரியா? நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இறங்கி அதற்கான வேலைகளை அனைத்தையும் பார்த்தீங்கனால் மட்டுமே, உங்கள் லேபர் பவரை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும், உற்பத்தி கிடைக்கும். நீங்கள் 1 வருஷம் வாங்கி போட்டிங்கன்னா அதோட உற்பத்தி 1 வருஷத்துக்கு அப்புறம் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். இட் இஸ் இன்எலாஸ்டிக் சப்ளை. நெக்ஸ்ட் லேண்ட் இஸ் பெர்மனெண்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெர்மனெண்ட்? நிலம் என்பது அழிவற்றது. அப்படின்னா என்னென்னா நிலம் அழியாது. எங்கேயாவது 1 ஏக்கர் நிலம் இந்த வீட்டில் என்ன நம்ம ஆப்பிள் வாங்கி வச்சுருக்கோம், இந்த ஆப்பிள் அழுகி போயிடுச்சு, அழிவற்றது, சரி? ஆப்பிள் இஸ் எ பெரிஷபிள் கமாடிட்டி, அழுகும் தன்மை கொண்ட பொருள். லேண்ட் இஸ் எ இம்பெரிஷபிள் கமாடிட்டி, அழுகும் தன்மை இல்லாதது. அதாவது 1 ஏக்கர் நிலம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? நோ, லேண்ட் இஸ் எ பெர்மனெண்ட். லேண்ட் இஸ் இம்மூவபிள். அதாவது நிலம் அசைவற்றது, இடமாற்றம் செய்ய முடியாது. அப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்கலாம், மிஸ் நிலம் அசைவற்றதுன்னு சொல்கிறீங்க, எர்த்துக்கு வாக்கு வரும்போது நிலம் அப்படியே ஆடுதே, அது அசை உடையது தானே அப்படின்னு கேட்கலாம். நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா சயின்ஸை பற்றி படிக்கலை, என்ன படிச்சுட்ருக்குறோம், எக்கனாமிக்ஸ் படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த எக்கனாமிக் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நிலம் அசைவற்றது, சரியா? அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இப்போ எர்த்துக்கு வாக்கு வந்தாலும் ஜப்பானில் இருக்கிற நிலம் இந்தியாவுக்கும், இந்தியாவில் இருக்கிற நிலம் ஜப்பானுக்கு போகிறது கிடையாது. ஸோ இம்மூவபிள், தட் இஸ் ஷேக்கபிள், நாட் மூவபிள், சரியா? ஸோ லேண்ட் இஸ் அ immovable. Land is heterogeneous as its different fertility. இதை நல்லா கவனிக்கணும். நிலம் என்பது தன்னுடைய செழுமைத்தன்மையை பொறுத்து அதுக்கு மதிப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கும் பொழுது ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கலாம். நிலம் வாங்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன இருக்கும், காலேஜஸ் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், ட்ரெயின் ட்ராக் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு நிலம் ஆடு கொடுப்பாங்க. நம்ம அதையும் நம்பி போவோம். ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்கும், எங்கே இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். அப்போ அதாவது அது அமைந்திருக்கிற இடத்துக்கு பொறுத்தும் அதனுடைய செழுமைத்தன்மையை பொறுத்தும் அதனுடைய ரேட்டு சேஞ்ச் ஆகும். நமக்கு தெரியும், நல்லா விளைவிக்கக்கூடிய நிலம் அதனுடைய ரேட் ஒரு மாதிரி இருக்கும், விளைச்சல் இல்லாத நிலம் ரேட்டு குறைவாக இருக்கும், செழுமைத்தன்மை குறைவான நிலம் தங்களுடைய மதிப்பை இழக்கிறது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லேண்ட் ஹேஸ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். லேண்ட் ஹேஸ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் அப்படின்னு என்னென்னா பலவித பயன்பாடுகளை கொண்டது. நீங்கள் நிலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடு கட்டலாம், பயிர் விளைவிக்கலாம்,
அல்லது மேய்ச்சல் நிலங்களாக யூஸ் பண்ணலாம். ஸோ லேண்ட் ஹேஸ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். த லாஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். அதாவது நிலத்தின் பயன்பாடு குறைந்து செல் விளைவு விதியை அடிப்படையாக கொண்டது. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லா ஆஃப் டிமினிஷிங்னு நீ கேட்கணும். குறைந்து செல் விளைவு விதி அப்படின்னா என்னென்னா, அதாவது நீங்கள் செலவு குறைவாக பண்ணி விளைச்சல் அதிகமாக எடுக்கக்கூடியது. இது இங்கே பாசிபிளாக இருக்குது. இந்த விளக்கம் இங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நாங்கள் பின்னாடி போக பார்க்கலாம். ஆனால் நிலம் அப்படிங்கிறது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்னை கொண்டது, அதாவது குறைந்த செல் விளைவு விதியை கொண்டது. குறைந்த செல் விளைவு விதி அப்படின்னா என்னென்னா, அதாவது இன்புட் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும், அவுட்புட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அல்லது இது வளர்ந்த செல் விளைவு விதி, இன்புட் அதிகமாக போட்டு அவுட்புட் குறைவாக எடுக்கிறது, இது குறைந்த செல் விளைவு விதியை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் எத்தனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட for land is a passive factor, land is a primary factor, land is a passive factor, land is gift of nature, land has no cost of production, land is fixed in supply, land is permanent, land is immovable, land is heterogeneous as its different fertilities. எல்லாமே தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறும். land has alternative uses, land is subject to law of returns. சரியா? இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட்? கிட்டத்தட்ட 8 or 9 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த கொஷின் 3 மார்க்கில் வந்தே தீரும். எத்தனை மார்க்கில் வரும்? 3 மார்க் கொஷினில் வரும். சரியா? ஸோ நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லேண்ட், வாட் ஆர் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் படிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர். நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன? லேபர். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்ட், செகண்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேபர். இந்த லேபர்னால் என்ன, அது அவங்களுக்கு உண்டான கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நோட்டில் எழுதணும். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் நோட்டு மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ரைட் இன் யுவர் நோட், யூ ஹாவ் மெட்டீரியல் இன் யுவர் ஹேண்ட். ஸோ நல்லா டீப்பாக மெமரி பண்ணுங்கள், நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள், எழுதுங்க, உங்கள் ஸ்டடி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.